ரீல்ஸ் போடுறதுக்காக பண்ணுறதா என்ன இதெல்லாம் முழுசாக உள்ளே போட்டான். அப்போல்லாம் இதை பார்த்தாவே ஒரு மாதிரி கொண்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது இது ஏதோ பரவாயில்ல, இதை ஜூப்பி அப்படின்ற மாதிரி தோணுது. எலியுமாடா இதை தாண்டா சாப்பிடாம இருப்பீங்க. என்னடா டைல்ஸ் தின்ட்டுருக்கான். இது என்னது? அமூல் இது அவ்வளோ பெருசு இல்லை. ஒருவேளை வளர்த்தவங்க அங்கே அவங்க ஊரில் சின்னத்தே அழிச்சிருவாங்க போல. போகிற பாசிலாம் பார்த்தா தமிழ்காரம் போய் சாப்பிட்றாங்க. தமிழை எப்படிடா சாப்பிட்றீங்க? பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கம்பத்துற மாதிரி இல்லை. எப்படா சாப்பிட்றீங்க எங்க அப்படின்னு சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து தமிழ் கறி ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுங்களே இப்படி பண்ணுறீங்களா? ஆளுக்கு தோசை, ஆளுக்கு பிடிக்கும், தோசை பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உயிரோட இருக்கு. ஆனால் அப்படி கடிக்கணும், அப்படி கடிக்காது. எல்லாம் பார்த்தாச்சு. தவளை குளிப்பாட்டுறான். என்னங்க பண்றீங்க மேடம்? எல்லையில் அங்கே தேங்காய் இல்லை. இதே சாப்பிடுவீங்களா? ஃபேக்காக இருக்குமா ஒரிஜினல் இருக்குமா? நம்ம அதெல்லாம் கண்ணு கலங்காத மாதிரி சாப்பிடும்போது ஒருவேளை ஃபேக்கெல்லாம் இருக்குமோ? இதெல்லாம் மேபி முறுக்கு மிக்சர் தான் சாப்பிடுவாங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வறுத்த தேல், புழு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தாய்லாந்துல வந்து இந்த சைனா டவுன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடை நிறைய இருக்கும். அதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தேல் எடுத்து சாப்பிட்டேன். பின்னாடி இருக்க ஒரு ரியாக்ஷனை பார்த்தாவே தெரியும். நீயே சாப்பிடு. Guys, lamang loob naman ang ating mumukbangin. Lamang loob ng baboy. O, tayo may favorite dyan. முட்டை உடச்சு முட்டையில கை கழுவிடுறா? முட்டை தோசை எவ்வளோ? 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து பாருங்க எவ்வளோ பெரிய முட்டை தோசை இருக்கு. டம்ளரோட சேர்ந்து வருமா?很不可思议啊！这个爱吃生猛食材的老哥又要出来炫美食了。他今天从市场上购买了11头小猪仔，不得不说，老哥对小猪仔和小牛犊是真爱啊！隔三差五都要吃上一顿猪仔大餐或者小牛。அந்த ஃபுல் செல்லோட சாப்பிடலாமா? தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க.
தண்ணியில் கை கழுவுனா சூரிய எண்ணெயில் கை கழுவி பண்ணுறேன். பார்க்கல அதில் ஆட்டி மேடம் ஒரு முட்டை பச்சை குடிக்குள்ளே நமக்கு தான் நாக்கு தெளிவாங்க. 10 முட்டை இலவசமாக சாப்பிட்டு வாங்கி விடுங்க. கண்டி இனமே அழிஞ்சிட மாட்டேங்க. பீஸாவோடு அடுப்பு இப்போ மாதிரி இப்போ நெருப்பு கறியெல்லாம் தின்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி வீடு பார்த்தோம்ல, அப்படி பார்த்து ஏமாந்துருக்குன்னா அது பியூர் டேலண்ட். மஜாவாக வாங்கிக்கிறேன்னா மஜா பகவத் மாதிரி. நேரம் பண்ணுறீங்களா? தனியாக வளர்ந்துவாங்க போல இதெல்லாம். இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதில்ல, அதையும் சாப்பிட்றாங்க. உண்மையா உண்மையா உள்ளது கடிக்குது நாக்க. அப்படி செக் பண்ணி நீங்கள் முருக பக்தன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த தோசை. பழனிக்கே போகாமல் பஞ்சாப் தோசை சாப்பிடணுமா? சாப்பிடுங்க. முருக பக்தர்களுக்காக ஸ்பான்சர்ஸ் பஞ்சாபியே. கலகாணி போடுறாரு. தான் நிறைய பேர் இருக்கு போல. பரோட்டாவில் விட்டு கட்டுறது, தோசை மாவில் விட்டு கட்டுறது தான் ஆனால் நீங்கள் வேலை போகுது. வாயெல்லாம் இது டூ மினிட்ஸ்லாம் சாப்பிட்றது 2 செகண்ட் தான். வில்லேஜ் ஃபுட் ட்ரெண்ட் ஒரு சேல்ஸ்க்கெல்லாம் போடல, ரீல்ஸ்க்காக போடுறாரு. செருப்பு பஜ்ஜியா? அது ஒருவேளை சொரக்காய் இருக்குமோ? பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். காப்பி மிட்டாய் தோசை. எப்படி யோசிக்கிறாங்க அதெல்லாம்? காய்கறி நல்லா உருகுது. இது வெடிக்கும்னு சொல்லிட்டு ரீல்ஸ் யாராவது தனியாக எடுத்திருக்காங்க. என்னோட தங்கச்சி ஒன்று இருக்குது, அது சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு போண்டா போட்டுச்சு. போண்டாவை எடுத்து வெளியே வச்சா அது ஏன்னு தெரியல வெடிக்குது. நிஜமா சத்தியமாக வெடிக்குது. ஏன் என்ன கதைன்னே தெரியல. சும்மா இப்படி 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 இப்படின்னு பறகுது. பாப்கார்ன் தானே, நேர்லேயே பார்த்தாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.